ஏன் திமுக கூட்டணி தோல்வியற்றதுன்னா ஒரு பெரிய காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு எதிர்க்கட்சிங்கிறது வலிமையா இல்லாமல் போனது. திமுகவிற்கு எதிரான பல்வேறு அவதூறு பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்தது. நாம் தமிழர் போன்றவர்கள் தாவேக்கா செய்யலையா? அதான் ஒவ்வொன்றா வரேன் நான். யார் அறுவடை பண்ணாங்க நான் சொல்றேன். அது அறுவடை பண்ணது யார்? பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழரும் செய்த பெரும் அளவிலான ஒரு நீண்ட கால பிரச்சாரங்கள் இருக்கு. திராவிட வெறுப்பு, ஒவ்வாமை, பெரியாரிய வெறுப்பு, ஒவ்வாமை. இப்ப இது எந்த பக்கம் போகுது? இது இவங்க பக்கம் வரல. சரிங்களா? இன்னொன்னு திமுக மேலான விமர்சனங்கள் இருந்தது இல்லையா? இந்த திமுக மீதான ஒரு நேர்மையான விமர்சனங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் குறித்து நம்ம வெளிப்படையா பேசுவோம். சாம்சங் கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க, வேங்கவயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடினாங்க. இப்படிப்பட்ட இடத்துல போராடாத அமைப்புகள், எதிர்க்கட்சியாக நின்று அழுத்தம் தராத அமைப்புகள் இடத்தை இவங்க தான் கையாண்டாங்க. இப்ப நீங்க வேங்கவயல் பிரச்சனையை மூச்சுக்கு 300 தடவை சீமான் பேசுவார், பிஜேபி பேசும். ஆனா இவங்க தான் போராடாத அமைப்பு. அது போராடாத அமைப்பு இவங்க தான். இதே தான் தாவேக்காவும். இவங்க 3 பேருமே எடுத்துட்டீங்கன்னா, தாவேக்கா ஒரு சமீபத்தில் வந்தது. பாரதிய ஜனதா கட்சியோ நாம் தமிழரோ அவதூறு பரப்புரைகளை செய்வதும் எதிர்க்கட்சி வேலைகளாக களத்தில் இறங்கி மக்களை போராடாத வேலைகளை செஞ்சுட்டாங்க. ஆனா அவதூறு பரப்புற வேலையை செஞ்சாங்க. இது ஒரு இடத்துல ஆன்டி இன்கம்பன்சியை சேரும் பொழுது நிராகரிப்பு அவங்களுக்கும் நடந்திருக்கு. யாருக்குங்க? அதை தான் சொல்றேன். பாஜக ஏன்னா அவங்க நேர்மை இல்லாம இருந்திருக்காங்க. தாவேக்கா என்பது உங்களுக்கு தெரியாத ஒரு புரியாத சக்தியாக புதிராக ஒன்று இருந்தது. இதை தாவேக்கா பயன்படுது. இந்த இடத்துல தாவேக்கா பயன்படுது. திமுக தரப்புல என்னன்னா, தாவேக்காவை எதிர்த்து என்ன பரப்புரை நடந்தது? தாவேக்கா வைக்கக்கூடிய அவதூறுகளை அல்லது அவர்கள் பேசுகின்ற இப்ப அவங்க தீய சக்தின்னு சொன்னாங்கன்னா, தீய சக்தின்னு அவர் சொன்னது, விஜய் சொன்னதை யார் சேலஞ்ச் பண்ண? திமுக இருந்து. அப்ப உங்க அமைதி என்னவா சொல்லுது? அவர் விஜய் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது, இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ரசிகர் கூட்டத்துக்கு தலைவன் சொல்வதெல்லாம் வேத மந்திரமா எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய? கூட்டணி கட்சிகளோட கிடையாது. அவங்க விசிக தீய சக்தின்னு சொல்லல, கம்யூனிஸ்டுகள் தீய சக்தின்னு சொல்லல, இஸ்லாமியர்கள் தீய சக்தின்னு சொல்லல, திமுக தீய சக்தி தான் சொன்னாங்க. திமுக கூட்டணி தீய சக்தின்னு சொல்லல. அப்ப திமுக இருந்து யார் எதிர்கொண்டாங்க? ஏன் எதிர்கொள்ளல? திமுக எதிர்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அரசியல் களத்துல பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்த்தீங்களோ அந்த அளவுக்கு தாவேக்காவை நீங்களே எதிர்க்கலையே. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு மதவெறி கொள்கைன்னு ஒண்ணு வந்து பாஜக ஆட்சியில இருக்குது, கொள்கை திட்டங்களை கொண்டு வருது. பாஜக கொள்கை திட்டங்களை தான் எதிர்க்கிறோம். பாஜக செய்த திருப்பரங்குன்ற பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, இந்தி திணிப்புக்காக போராடினது, இதெல்லாம் நடைமுறையில் நடக்குது. இதை எதிர்த்து நம்ம பண்றோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அதிமுக எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நாம் தமிழர் பெரியார் எதிர்த்து பேசினாரு, போய் போராட்டம் பண்ணோம். சரிங்களா? விஜய் என்ன பேசினாரு, எதை எதிர்த்து நான் போராடுறது? நீங்க திமுக எதிர்த்து அவர் பேசினார், திமுக தான் பேசணும். திமுக தானே பேசியிருக்க முடியும். அதை திமுக தீய சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு மே 14 சொல்ல முடியும், அல்லது விடுதலை சிறுத்தை சொல்ல முடியுமா, கம்யூனிஸ்ட் சொல்ல முடியுமா? யார் சொல்லணும்? அதை சொல்ல வேண்டியது யார்? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.